பொறுப்போடு பேசணும். சரி. மீடியாவுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அகதிகளின் முகாம் மாதிரி ஆகிவிட்டது. வார்டு லெவலில் இருக்கிற ரெண்டே கட்சி திமுக அதிமுக தான் அன்பு சொல்லுது. ஆனால் நீ எதுக்கு பார்த்து போய் ஒரு நாய் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டு வாசலை காத்து ஓட்டு போட்டவொன்னே ஆட்சிக்கு வரணும் என்ன இருக்கு? நாளைக்கு கோமணம் கட்டணும்னு ஆட்சிக்கு வருவாங்கிறாரு. சிஎம் ஆகணும்னா எல்லாருக்குமே நடிகர்களுக்கெல்லாம் சிஎம் ஆகணும் லாகவாதாரம் ஒரு பக்கம். நடிகர்களுக்கு தான் ஆசை இல்லை, நடிகைகளுக்கும் ஆசை இருக்கு. நீங்கள் கவனிக்கணும். எடப்பாடியை ஸ்டாலின் கூட இவ்வளோ திட்டிருப்பாரான்னு தெரியல. ஆனால் தலையை பிடிச்சிக்கிறது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய். ஆமாம். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றின ஆலோசனை கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஜெய் சார். சார், இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்படியே கூண்டோட எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனிசாமி மட்டும் தான் நிற்பாங்க போட்டுருக்கு. மற்றவங்க அப்படியே எல்லாம் படையாக எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க தாவேக்காக்கு. ரொம்ப நம்பிக்கையாக உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்குது. கேபி முனுசாமி எல்லாரும் போயிட்டாரு, அப்புறம் தனியாக இருக்கணும் போது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஏதாவது முடிவு மாற்றலாம் அவர். அதனால் நீங்கள் அவ்வளவு நீங்கள் நம்பிக்கையாக கேபி முனுசாமி அங்கே தான் இருப்பாருன்னு சொல்லாதீங்க. சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் நடக்கணும். ஏன்னா பேய் பங்களால் தனியாக இருக்கிற மாதிரி பயந்து போய் பக்கத்துக்கு போயிட்டாரு. ஏன்னு கேட்டால் இப்போ தாவேக்கா பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அகதிகளின் முகாம் மாதிரி ஆகிவிட்டது. அரசியல் அகதிகளுக்கு அல்ல அதிருப்தியாளர்களுக்கு, அகதிகள்னு சொன்னால் நீங்கள் சார் என்ன சார் அகதிகள் சொல்லிட்டீங்க, அதிருப்தியாளர்களுக்கு ஏதோ ஒன்று முகாமாக ஆகிவிட்டது. எல்லாம் இப்போ பாருங்கள், அவர் நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அப்புறம் அந்த இவர் கரூர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர். ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் விஜயபாஸ்கர் விளக்குறேன்னு அறிவிச்சிட்டாரு. இவர் இன்னொரு விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் எனி டைம் அவரும் பேப்பர் போட தயாராக இருக்கார். எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. சபாநாயகருக்கு சொல்லியாச்சு. சபாநாயகரும் ரெடியாக கொடுத்தவொன்னே அதை ஏற்கணும். அவர் தனியாக அங்கே உட்காந்துட்டே இருக்கார். யாராவது தரமாட்டாங்களா, வாங்கிக்கலாமா? ஆமாம், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் சட்டமன்றம் நடத்தினதை விட இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் ராஜினாமா லெட்டர் ஏற்கிறது தான் அதிகமாக பணி அவருடைய பணியை செம்மையாக செய்திருக்கிறார் அவருடைய கட்சிக்காக. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் ஜெயித்ததுக்கே எதிராக திமுக இனிகோ இருதயராஜ் அந்த ரூட்டு செலவெல்லாம் போடல, அந்த குழந்தைகளை பயன்படுத்தினீங்க, வருமான வரியை பற்றி நிலுவையை பற்றி சொல்லலை, இது மாதிரி பல விஷயங்களை போட்டு கேஸ் போட்டிருக்காரு. செங்கோட்டையனுக்கு ஏதோ நோட்ரி பப்ளிக் லைசன்ஸு அவர்கிட்ட இதாகிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி லிமாரோஸ் மேரி அவர்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. வழக்குகள்லாம் போயிருக்கு. அதிமுக ஆனால் இவ்வளோ கேஸ் இருந்து லிமாரோஸ் ஏன் சார் நீக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி? இந்த கேள்வி எப்படியா வரும்? வரும்போதே அவங்க கரெக்டாக ஏதோ 100 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்களாம். அதை யார் கொண்டு போய் அதை ஒரு நடுவில் ஒரு டெலிவரி பண்ணாங்களோ அவங்களுக்கு 2 ரூபா தனியாக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டெலிவரி சார்ஜஸ். ஆமாம், தெரிஞ்சிருந்தால் நீங்களானு கொண்டு போய் ஸ்விக்கி மாதிரி நம்மளும் போயிருக்கலாம். நம்மளும் ஸ்விக்கியில் இது பேக்கை மாட்டிட்டு போயிருந்தால் ஆளுக்கு 1 கோடி கிடச்சிருக்கும். ஆமாம், சரி, அது ஏதோ இப்போ அந்த அம்மாவை நீக்குனா இந்த பணத்தை திருப்பி கேட்டால் நீங்களா கொடுப்பீங்க? இல்லை, நம்ம பொறுப்போடு பேசணும். சரி, மீடியாவுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குது. ஆமாம், அந்த பொறுப்பை நம்ம அதுலேருந்து விலகக்கூடாது. ஆமாம், அந்த அம்மா 100 கோடி ரூபா அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் சேர்த்துருக்காங்கன்னா அவள் என்னை வெளியே அனுப்பிச்சா 100 ரூபா திருப்பி கீழே வைன்னு கேட்டா வட்டியோட கேட்டாங்கன்னா வட்டியில் அசலே யார் கொடுக்குறது? சரி, அரசியலில் அரசியல் எந்த தலைமையிலையும் சரி, அது எந்த திராவிட கட்சியோ எந்த கட்சியோ எப்போவுமே ஒன் வே டிராஃபிக் தான். பணம் உள்ள வருமே தவிர வெளியே போகாது. வெளியில் செலவு வந்தால் தம்பி நீ பார்த்துக்க அப்படின்னு தான் காட்டி விடுவாங்களே தவிர உள்ளேருந்து எடுக்க மாட்டாங்க. இது அரசியல், தமிழ்நாட்டுடைய அரசியல் நியதி, விதி. அது அந்த மாதிரி இருக்கும்போது லிமாரோஸ் பேரில் எப்படி நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும்? ரெண்டாவது, இப்படியே கட்சி நடத்தினா ஒரு காலத்தில் அவங்க பாஜகவுக்கும் கொடுத்துருக்காங்க 1000 கோடி எலக்டோரல் பாண்டு கொடுத்துருக்காங்க, திமுக சொச்சம் கொடுத்துருக்காங்க, அம்மா ஆத்மி கட்சி கொடுத்துருக்காங்க, ஜெகன் ரெட்டி கட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அதிமுக கொடுக்கலாம்ல, மனசு இது வரக்கூடிய ஒரு சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த அகதிகள் முகாம் மாதிரி அங்கே போய் சேர்றாங்கிறாங்க.
இப்போ அங்கே வந்து ஒரே குழப்பம். தாவேக்கால ஒரு 10 எம்எல்ஏ இன்னைக்கு காலையில் போராட்டம். ம் என்னென்னா, ஏப்பா நீங்கள் பாட்டில் வரவும் பூரா சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அதிமுகலேருந்து, அப்புறம் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ அதாவது ஏதோ சொல்லுவாங்க, டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட், வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம், எங்கிடம் வாருங்கள், இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம ஓபிஎஸ் வைத்திலிங்கம் ஒரு குரூப்பு, ஒரு ஒரு மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் அங்கே போனாங்க. இந்த திமுகக்கு, அது அதிமுகவில் அந்த இன்னொரு பிரிவுலேருந்து அங்கே போனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அருண் ஐபிஎஸ் வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக வந்ததுக்கு பிறகு டப்புன்னு வைத்திலிங்கத்து பேரில் ஏற்கனவே பிப்ரவரியில் வந்து திமுக அரசு தான் போட்ட வழக்கை திமுக அரசு போது தான் வழக்கே போட்டாங்க. அந்த வழக்கை சொத்து குவிப்பு ஏதோ ஒன்று 29 கோடி வேணுமோ அதை வாபஸ் வாங்கிட்டாங்க பிப்ரவரியில் தேர்தலுக்கு முன்னால். அதுதான் கண்டிஷனே, நாங்கள் வருவோம், என் பேரில் உள்ளதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கியிருக்கேன், அது மாதிரி உள்ளது போட்டு ரைட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ கூட வந்து ஏதோ ஒரு கலாட்டா 2022 ஏதோ ஒரு தகராறு நடந்த போது ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு இது மாதிரி அப்போ இருந்த அந்த அதிமுக இவங்க எல்லார் பேர்லேயும் ஒரு 400 பேரில் ஏதோ அடிதடி வழக்கு. இது வந்து அரசியல் கூட்டத்தில் இந்த இவர் நம்ம சிவி சண்முகம் அப்போ புகார் கொடுத்து இந்த இது அதிமுக அலுவலகத்துக்குள்ளே போய் கலாட்டா பண்ணாங்களே. ஆமாம், ஓபிஎஸ். ஆமாம், அப்போ ஓபிஎஸோட யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ எல்லாம் போனாங்க. அதில் இப்போ உள்ள சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் அப்போ போனார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போ ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அந்த ஓபிஎஸோட போன அந்த கூட்டத்தில் போய் அதிமுகவில் உள்ளே போய் கலாட்டா பண்ணிட்டு வந்து 400 பேரில் கம்ப்யூட்டரில் உடைச்சாங்க இல்லையா. அப்போ சிவி சண்முகம் எடப்பாடி சார்பில் அவர் வந்து காலம் எப்படி அந்த கால பரிணாம வளர்ச்சி அப்படி மாற்றம்ங்கிறது எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதே சிவி சண்முகம் இன்றைக்கி எடப்பாடிக்கு எதிராக இருக்கார். அன்றைக்கி எடப்பாடிக்கு ஆதரவாக அவர் வந்து அவர் வந்து கேஸ் கொடுத்தார், புகார். 400 பேரில் கேஸு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதெல்லாம் போட்டாங்கல்ல, அதில் ஓபிஎஸ் பேரில் போட்டாங்க, எல்லார் பேர்லேயும் போட்டாங்க. இல்லை அப்போ என்ன, அது 2022 திமுக அரசு. திமுக அரசு என்ன பண்ணுச்சு, 2 குரூப்புக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, இந்த குரூப்பில் கொஞ்சம் பேர் எடு, அந்த குரூப்பில் கொஞ்சம் பேர் எடு, 2 பேர்லேயும் வழக்கு போட்டு விடு. அப்போ இபிஎஸ் பேர்லேயும் வழக்கு, ஓபிஎஸ் பேர்லேயும் வழக்கு. இது வரிசையில் வரும்போது ஜேசிடி பிரபாகரன் பேர்லேயும் வழக்கு இந்த 400. ஏன்னு கேட்டால் அவர் அப்போ ஓபிஎஸ் பக்கம் இருந்தார். இப்போ இந்த வழக்கை வந்து இப்போது முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு. ஆனால் அதில் வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக மர்மமாக ஜேசிடி பிரபாகரன் பேர் இல்லை. நீக்கப்பட்டது. சரி, சபாநாயகர் இல்லையா, ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சபாநாயகர் ஆனோன்னு அவர் தான் வந்து சட்டசபையை திருச்சபை ஆக்கிட்டார். திருச்சபை. இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்ததை நீங்கள் முன்னால் கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் எப்போ சபாநாயகர் ஆகிட்டாரோ, பைபிளை வச்சு அவர் வந்து எப்போ முதல்ல தன்னுடைய உரையை ஆரம்பித்தாரோ அப்போவே அவர் ஞானஸ்நானமாகி புனிதராகி விட்டார். வாஷிங் மிஷின். ஆமாம், அவர் புனிதர்னு அவர் மேலே நீங்கள் எப்படி நீங்கள் வழக்கு போடலாமா? இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இனிமேல் யாரும் வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் வைத்திலிங்கத்துக்கு கேஸ் போட்டால் மாதிரி, வேறு மற்றவங்களுக்கு கேஸ் போட்டால் மாதிரி ஏதாவது இருக்கிற பழைய கேஸை கூட விட்ரா பண்ண கேஸையே மறுபடியும் தோண்டி எடுத்து போட்டு போது அப்போ அதனால் அங்கே போக மாட்டாங்க. ஒரே வழி வந்து ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். ஆமாம், நான் சொன்னது ROME, ROAM இல்லை, ROAM ரோமு தான். அலைய விட மாட்டாங்க. ஆமாம், அலைய விடுவாங்களா இல்லையா. அன்பரசு, முன்னாள் அமைச்சர் அன்பரசு சொல்லியிருக்காரு, எப்பா உங்கள் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, ஏடிஎம்கே 2 கட்சிக்கு தான் வந்து கட்டமைப்புங்கிறது வார்டு லெவலில் இருக்கிற 2 கட்சி, திமுக அதிமுக தான் அன்பரசு சொல்லியிருக்காரு. இது ஆனால் நீ எதுக்கு பார்த்து போய் ஒரு நாய் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டு வாசலை காத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு திமுகவோட அமைச்சரே வருத்தப்படுறாரு ஏடிஎம்கே. கரெக்டு. ஏன்னா அது கடம்பூர் ராஜுலாம் போயிட்டு அங்கே உள்ளே போகணும் போட்டு தாவேக ஆஃபீஸுக்குள்ளே போய் உள்ளே போக முடியாமல் திரும்பி வந்துட்டார். கேட் எடுத்து மூட்டாங்க, கேட் எடுத்து மூடிட்டாங்க. யார்? கடம்பூர் ராஜு. ஒரு காலத்தில் அவர்கிட்ட போய் விஜய் உட்காந்துருந்தாரு. ஆமாம், அது எப்போ அந்த தலைவா கேஸ் படத்துக்காக கடம்பூர் ராஜுவை பார்க்கறதுக்கு இவர் போய் மணிக்கணக்கில் காத்திருந்த நேரம் போக இவர் காத்துக்கிறாரு. இப்போ வந்து கடைசியில் கேட்டுக்குள்ளேயே போக முடியல.
ஒரு காலம் அதுக்கு தான் பழி வாங்கினவரா நம்ம தெரியல. அன்றைக்கி கோத்தகிரியில் கேட்டுக்குள்ளேயே விடாமல் வச்சாங்கன்னாங்கல்ல, தலைவா படம் டைம் டு லீடுன்னு போட்டதுனால மனசில் வச்சு ஒரு கால் கேட்டில் விடலையான்னு தெரில. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோணாமா கடம்பூர் ராஜு அவர் அதாவது திமுகலையாவது போய் சேர்ந்துருக்கலாம். கரெக்டு. ஆமாம், அட்லீஸ்ட் வந்து திமுகவில் வழக்கு போட்டால் கூட திமுகன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது, அது ஏதாவது ஒன்று உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னா ஆர்எஸ் பாரதி விட்டாவது 2 திட்டு சொல்லுவாங்க. அது வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சமீபத்தில், கோட்டுப்பட்டவன் தான் ஆட்சிக்கு வரணுமா, கோமணம் கட்டினவங்க கூட நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம். அது கூட நான் கூட யோசனை பண்ணேன், கோமணம் கட்டி யாருன்னு. ஒரு கால் 16 வயது நாளைக்கு கமலஹாசனை மனசில் வச்சு சொல்கிறாரா, ஃப்ளாஷ்பேக் போயிருக்காரு. ஏன்னா கோட்டுப்பட்டவன் தான் ஆட்சிக்கு வரணும் என்ன இருக்குது, நாளைக்கு கோமணம் கட்டினவனு ஆட்சிக்கு வருவாங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கணுன்னு விதி இருக்கோ தெரியல. அடுத்தது இப்போ எல்லாத்துக்குமே வந்து இது இவர் சிஎம் ஆனோன்னே எல்லாருக்குமே நடிகர்கள்லாம் சிஎம் ஆகணுன்ட்டு ராகவா லாரன்ஸ் வேறு ஒரு பக்கம், எங்கள் அம்மா வந்து அப்போ சொல்லியிருக்காங்க அட்வைஸ் கேட்டுட்டு போகிறேன், உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறேன்றாரு. ஒரு பக்கம் வந்து சிம்பு, அவருக்கு ஏதோ அப்போ அந்த காலத்தில் ஆசை இருந்துச்சு போது அவரெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இவர் வந்து விஜய் சேதுபதி போன்றவர்களாம் ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ நடிகர்கள்லாம் இப்போ ஒரு பயங்கரமான ஆசை, எப்படி நம்மளும் தேர்தலில் நின்று போட்டியிட்டு நம்ம சிஎம் ஆயிடலாமா அப்படின்ற தனுஷ் கூட அந்த ஸ்டைலில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நடிகர்கள் ஆசை? நடிகர்களுக்கு தான் ஆசை இல்லை, நடிகைகளுக்கும் ஆசை இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கணும். நடிகைகளுக்கும் ஆசை இருக்குது. ஆமாம் ஆமாம், இளம் தலைவி தங்கத் தலைவி அவங்களுக்கு ஆசை இல்லையா, அது ஒன்று. அவர் நேற்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லலை, அவர் வந்து சினிமா துறையிலேருந்து வந்ததுனால சினிமா துறையினருக்கு ஒரு 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 தன்னம்பிக்கை வரும். நம்ம துறையிலேருந்து இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு இடத்துல ஒரு 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 அமைச்சராக முதல்வர் ஆகணும்னா நீங்கள் நானும் என்ன நினைப்போம், சந்தோஷப்படுவோம். மீடியாக்காரர் ஒருத்தர் வந்தார் பாருங்க, அது ஒரு இயல்பான உணர்வு. நேற்று பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து ஆள் தோட்ட பூபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆமாம், வந்து அவங்க வந்து முதல்வரை பார்த்து மரியாதை தெரிவித்து, அதுக்கு முந்தின நாள் ஸ்னேகா. ஆமாம், அதுக்கப்புறம் சிம்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து தன்னுடைய, அதாவது அந்த காலத்தில் அவங்களாம் ஹீரோயினாக வந்து டுவேட்டெல்லாம் பாடி ஆடி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, தொழில் ரீதியான நட்பு இருந்திருக்கும். பொதுவாக சொல்கிறேன், தொழில் ரீதியான நட்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தோலை கையை போட்டுக்கிட்டு தப்பு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது ஒரு நட்பின் அடிப்படை, ஒரு சகோதர மனப்பான்மையோடு இருக்காங்க, மனப்பான்மையோட அது மாதிரி. அப்போ என்னென்னா எல்லாருக்குமே அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஓ இப்போவே நம்ம உள்ளே போய் என்ட்ரி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடலான்னு. ஏன் அந்த நடிகைக்கு தான் வரணுமா, 1 2 3க்கு தான் வரணுமா? ஏன் சிம்ரன் வந்து முதலமைச்சராக வரக்கூடாதா, ஒரு அமைச்சராக வரக்கூடாதா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வரலாம். ராகவா லாரன்ஸ் அடுத்தது ஸ்ரீரெட்டிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது கவலையாக இருக்குது. ஆந்திராவுக்கு தான் போகணும். இல்லை ஸ்ரீரெட்டி வந்தால் இங்கே அப்படியே இதுவே கலங்குமே. பழைய வீடியோலாம் வந்துருச்சுமே, பழைய வீடியோ வரும். அந்த அம்மா என்னென்னமோ சொல்லிச்சு, ஒரு ஆள் யாரோ நாக்குராஜன்னுச்சு, ஒரு ஆள் வந்து அணகொண்டான்னுச்சு, அது என்னென்னமோ பேர்லாம் சொல்லுது. நமக்கு ஒன்றுமே புரியலைங்க. நமக்கு இதெல்லாம் ஜென்சி இல்லை நீங்கள்லாம். ஆமாம், நம்ம ஜென்சியாக இருந்தால் இதெல்லாம் புரியும். நமக்கு நம்ம பூமர், அதனால் பூமர்களுக்கு இதெல்லாம் புரியாது. இந்த நடிகர்லாம் வந்து ஆசைப்படும் போது ஆர் சுந்தரராஜா ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது வந்து ராஜாஜி முதல்வர் ஆனார், எல்லா வக்கீலும் சந்தோஷப்பட்டான். அதே மாதிரி அறிஞர் அண்ணா எம்எல்ஏ ஆனார், எல்லா ஆசிரியர்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் முதல்வர் ஆன அப்புறம் தான் அப்படின்னு நிறுத்திடுவார். எல்லா நடிகரும் முதல்வராக ஆசைப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பஞ்சோட முடிப்பார். அதே தான் இப்போ வந்தால் நீங்கள் வரிசையாக சொன்னீங்க பாருங்க, அதில் வந்து சிம்பு வராரு, ராகவா லாரன்ஸ் வராரு, ஒரு விஜய் சேதுபதி வராரு, சிவகார்த்திகேயன் வராரு, சூர்யா ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டேஷனோட ரெடியாக உட்காந்துருக்காரு. ஆமாம், ஒரு அகரம் ஃபவுண்டேஷனோட. இப்படி எல்லாருக்குமே அந்த முதல்வர் ஆகணுன்ற ஆசை வந்துருச்சு. ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரே சிஎம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு போஸ்ட் தான் சிஎம். அதுதான் நான் சொல்லுது. அதாவது ஒரு அதை இந்த முகமது பின் துக்ளக்கில் அந்த படம் எடுத்த போது, நாடகம் படமாக வந்தபோது சொல்லுவார், மொத்தம் எல்லாரையும் எல்லாரும் ஒரே சண்டை, நம்மகிட்ட வந்து 400 பேர் நம்ம பக்கம் வந்துட்டாங்க பாராளுமன்றத்தில். 400 அப்போ 572 425 400 பேர் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை, அதான் வந்துட்டாங்கல்ல. அப்புறம் எல்லாரும் அமைச்சர் ஆகணுங்கிறாங்க. சரி ரைட்டு, கொடுத்துட வேண்டியதானே. இலாக்காவில் இல்லை, எல்லாரும் துணை முதல்வர் துணை பிரதமர் கொடுத்துருங்க. ஆமாம், எல்லாருக்கும் இலாக்காவே இல்லையா, இலாக்கா இல்லாத அமைச்சராக்கிடுங்க. நான் மட்டும் எல்லா இலாக்காவும் பார்த்துப்பேன், இலாக்கா இல்லாமல் தான் துணை பிரதமர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்பாங்க, எல்லாரும் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, போயிட்டு போகிறாங்க, அதை பற்றி என்ன.
இல்லை இவ்வளோ பேர் போகிறதுக்கு ஆளுக்கு ஒரு வெளிநாடுக்கு போனோன்னா அவ்வளோ வெளிநாடே இல்லை. என்ன பண்ணுறது, அயல் நாடுகளில் மொத்தமே 200 200 தான் இருக்குன்னு. ஆஹா, இனிமேல் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. எல்லா அமைச்சர்களும் அவரவர்களுடைய கார்பரேஷன் முனிசிபாலிட்டிக்கு போங்கன்றது. அதுதான் அவங்களுக்கு வெளிநாடுக்கு நான் மட்டும் தான் போயிட்டு வந்துடுறேன், நான் மட்டும்தான் வெளிநாடு, பாக்கி எல்லாரும் கிட்டத்தட்ட இப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சி காட்சி நம்ம வந்து அரசியலில் வந்துட்டோம். இப்போ வந்து இது ஒரு பக்கம் வந்து இந்த எல்லா நடிகர்களும் இங்கே வர்றாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ அங்கே வந்து இவங்கெல்லாம் அந்த விஜயபாஸ்கர் இந்த விஜயபாஸ்கர் சி.வி. சண்முகம் எந்த நேரமும் அறிவிக்கிற மாதிரி தான் இருக்கார். கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டார். எடப்பாடியை வந்து ஸ்டாலின் கூட இவ்வளோ திட்டிருப்பாரான்னு தெரியல. நம்ம இதனால் சொல்கிறதுனால என்னமோ நம்ம எடப்பாடி பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. அவர் கொஞ்சம் பிடிவாதமாக இல்லாமல் எந்த காலத்துலேயோ கொஞ்சம் விட்டு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக போயிருந்தா 2024 வந்து பாஜக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு 20 சீட்டாவது வாங்கியிருக்கலாம். 2026 விஜய் வந்திருக்க மாட்டாருன்னு சொல்லலை. திமுகவுக்கு மாற்றம் என்றால் அதிமுக என்று மக்கள் நம்பும் வகையிலாவது இருந்திருக்கும். இல்லை விஜய்க்கு அவருக்கும் டஃப்பாக 2வது இடத்திலாவது வந்திருப்பார். திமுகவுக்கு பதிலாக அதிமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கும். 3வது இடத்திற்கு வந்ததற்கு ஒரு காரணம் வந்து பல காரணங்களில் ஒரு காரணம் வந்து எடப்பாடி அவர்களின் பிடிவாதம் செயல்பாடு. இப்போ வந்து அவர் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து பையனை கொண்டு வந்துட்டாங்க, இப்போ நம்மளும் பையனை கொண்டு வந்துடுவோம், மிதுனை கொண்டு வருவோம்னு சொல்கிறாரு. கரெக்டாக கேபி முனுசாமி அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு டப்பிங் வாய்ஸில் அவர் வந்து மிதுன் அவர்கள் கொண்டு வந்தால் அது ஒன்றும் தவறில்லை, அது கட்சி நலனுக்காக கொண்டு வந்தால் இதே தான் அவரும் கொண்டு வந்தார். ஸ்டாலின் வரும்போதும் ஸ்டாலினை கொண்டு வரும்போது கலைஞரும் அப்படி தான் கொண்டு வந்தார். இவர் உதயநிதி வரும்போது வந்தார், பின்னால் இன்பநிதி வரும்போது இதே கதை தான் சொல்லுவாங்க. அவங்க பண்ணலாம். அங்கே சோனியா குடும்பத்துலேயும் அப்படி தான் நடக்குது. இப்படி வந்து இந்த வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி கொண்டு வரும்போது மக்கள் நலன் இதுதான் கிண்டலாக சொல்லுவாங்க. கலைஞர் வந்து மக்கள் நலன் பேசுவார். கடைசியில் தான் தெரிஞ்சது பொதுமக்கள் நலன் இல்லை, தம் மக்கள் நலன் தான் இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த தாவேக்காவுக்கு போகிறாங்க. இந்த தாவேக்கால உள்ளுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் கலாட்டா மாதிரி ஆகிடும். கல்யாண இன்விடேஷன் வச்சவன் வைக்காதவன் எல்லோரும் உள்ளே வந்துட்டான். இப்போ நீங்கள் எப்படி வந்து அதை அந்த கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் விஜயபாஸ்கரோ இல்லை ஒரு சி.வி. சண்முகமோ இல்லை இது மாதிரி பெரிய தலைகளோ வந்துட்டாங்க. செங்கோட்டையும் கொஞ்சம் முன்னாள் தேர்தலுக்கு முன்னால் வந்துட்டார். ஆமாம், அதனால் ஜேசிடி பிரபாகரன் முன்னாடி வந்துட்டார். ஜேசிடி பிரபாகரன் முன்னாடி வந்துட்டாங்க. அதனால் ஒரு பொசிஷன் கிடச்சி போச்சு. இப்போ வரவங்களுக்கெல்லாம் எங்கே பொசிஷன் கொடுப்பீங்க? இந்த டாப் 5 ஃபிக்ஸடு, அதை மாற்ற முடியாது. மாற்றினா அப்புறம் ஆடி போயிடும், கட்டடமே ஆடி போயிடும். இவனை எங்கே இப்போ என்ன விஜயபாஸ்கருக்கெல்லாம் என்ன அவர் புதுக்கோட்டை பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவர் நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? அவர் மந்திரியாக இருந்தவர், சுகாதாரத்துறை. ஒவ்வொருத்தரும் அவர் போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கார். இப்போ ஏற்கனவே போக்குவரத்து துறையில் அவர் விஜயோட கான்ஸ்டபிளாக நடித்தார் ஒரு படத்தில், கோட்டு படத்துலேயே என்னமோ. அவர் என்ன தமிழ் பார்த்திபன், அவர் போக்குவரத்து துறையில் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? தாவேகாவிலிருந்து ஒரிஜினல் தாவேகா, அதாவது ஒரிஜினல்னால் விஜயுடைய இயக்கத்துலேருந்து வந்தவங்க, இவனெல்லாம் வெளியில் அமைச்சர்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இவனெல்லாம் அமைச்சராக போட்டிங்கன்னா அங்கே மறுபடியும் இன்னொரு தாவேகா பிளவுபடும். அதிமுக எப்படி பிளவுபடுமோ அது மாதிரி தாவேகா பிளவுபடும். ஏற்கனவே மறுமலர்ச்சி தாவேகன்னு ஆரம்பிச்சிருவாங்க. மறுமலர்ச்சி இதில் இந்த மறுமலர்ச்சின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. அண்ணன் வைகோ வந்து நடுவில் மிரட்டிக்கிட்டே இருந்தார். நாங்கள் வந்து உதயசூரியனில் அப்போவே வந்து நின்றுக்கூடாது, துரதிருஷ்டவசமாக போச்சு அப்படின்னா. அப்புறம் வந்து துரை வைகோ 2 தடவை போய் முதல்வர் விஜயை பார்த்தாரு. நீங்கள் ஒன்றும் இப்போ ரிசைன் பண்ணாதீங்க, இருக்கிற கூட்டமே பத்தலை. அல்ல, அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு உள்ள சட்ட சிக்கலே இன்னும் எப்படி வரும்னு தெரியல. ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு ரிசைன் பண்ணாதீங்க, அது இன்னும் உதயசூரியன்லேருந்து வரும்போது இன்னும் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க வந்து அதெல்லாம் இல்லை, நாங்கள் பண்ணுவோம், இடைத்தேர்தலில் வந்து 6, இப்போ 6 இல்லை 6 வச்சான்னு 5 வச்சான்னு 10 வச்சான்னு அப்படி வச்சு தாவேகால நின்று ஜெயிச்சுட்டா இந்த தினம் திருமாவளவன் பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு. நாங்கள் இன்னும் தாவேகா கூட்டணியில் இணையவில்லை அப்படிங்கிறாரு. முஸ்லீம் லீக் அவர் வன்னியரசு வந்து என்னதான் இருந்தாலும் நான் வந்து திமுகவுக்கு நன்றி செலுத்தி தான் ஆகணும் இப்படி அப்பப்போ வந்து திடீர்னு வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூச்சாண்டியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நிம்மதியாக பண்ணணும்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கலான்னா இடைத்தேர்தலே நடக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸை போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இது எப்படி நீதிமன்றத்தில் எப்படி போகும்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இவர் விஜய் வந்து இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாரு? அவர் கண்ட்ரோல் பண்ணுற இதில் இருக்காரான்னு தெரில. அவர் எங்கேயோ பாவம்
எங்கேயோ கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு காரில் போயிட்டு வந்துடுறாரு. காரில் போயிட்டு வந்தார். காரில் என்னமோ முன்னால் கிளாஸ் இருந்துச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு சொல்கிறாங்க. அது கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எது கேட்டாலும் ஏஐ சொல்லிடுறாங்களே. அது தெரியல, நமக்கு தெரியாது, ஏஐயாக கூட இருக்கலாம். ஆனால் ஏஐயாக இருந்தால் வந்து ஏன் வந்து அதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஏஜென்சிலேருந்து கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரசிகர்கள் அவர் கட்சிக்காரங்க டீல் பண்ண சொல்லிட்டாங்களாம். ஆமாம் அப்படின்னு. அது ஏன் வந்து ஏஐயாக இருந்தால் தெளிவாக வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரோ ஏஐ போட்டிருக்காங்க, யார் வந்து சைபர் கிரைமில் கொடுத்து அது பாருங்கன்னு சொல்லலாமே. அது சொல்லாமல் நீங்கள் வேறு விதமாக மிரட்டுகிறீர்கள் என்றால், நான் கூட சொன்னேன், சொல்ல முடியாது. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் தீர்த்தம் கொடுத்துருக்கலாம், ஒரு சொம்பில் கொடுத்துருப்பாங்க. சொம்பு இல்லாமல் காரில் வச்சுட்டு வர முடியாது. அதனால் வந்து நம்ம எல்லாம் நல்லதே நினைப்போமே. அந்த மாதிரி வந்து ரெண்டாவது விஜய் வந்து முக்கியமான மாண்புமிகு முதல்வர் விஜய் என்ன செய்யணுன்னா, இது எல்லார் கையிலேருந்தும் வந்து அவர் பக்கத்தில் வரும்போது செல்ஃபோனை பிடுங்கணும். போகிற வரவங்களாம் செல்ஃபி எடுத்துக்கிறான், முன்னால் உள்ளதை எடுத்துடுறான். அவர் கூட சிஎம்மோட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் செல்ஃபி எடுத்து கண்ணை வெளியே விட்டுறான். எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் வேணும். ஆமாம், எந்த இடத்துல செல்ஃபி எடுத்துக்கலாமோ அந்த இடத்துல மட்டும்தான் எடுக்கணும். அவர் அஃபிஷியல் மீட்டிங்கு காரில் போகிறாரு, இதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ குளிக்க போவார், அங்கெல்லாமா போய் வந்து எடுக்கிறது. ஒரு பிரைவசி இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரைவசி வேணாமா? அவர் நடிகராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், மக்களுக்கு பிடித்தவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கென்று ஒரு தனி மனிதத்துவம் வேண்டாமா? கண்டிப்பாக சார். அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை பேர் வந்து அதிமுகலேருந்து இங்கே வரப்போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அது ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவுக்கு நாளுக்கு நாள் வந்து தலைவலியும் கஷ்டம். அங்கே நஷ்டம்னா இங்கே கஷ்டம். ஏன்னு கேட்டால் இவங்க அவ்வளோ பேரையும் எங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணுறது, எப்படி இவங்களை இடைத்தேர்தலில் நிற்க வைக்கிறது, இந்த இடைத்தேர்தலில் தாவேகாவில் ஏற்கனவே இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு எப்படி வேலை பார்ப்பான், இந்த சிக்கல் தலையை பிச்சுக்கணும். கண்டிப்பாக. ஆனால் வந்து தலையை பிச்சுக்கிறது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய். ஆமாம், தனியாக வச்சுட்டு தனியாக பிச்சுக்கலாம். ஆமாம், அது பாட்டை கழட்டி வச்சுட்டு பிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்னும் இப்போது இந்த கரூர் விஜயபாஸ்கர் அடுத்தது விஜயோடைய பிறந்தநாள் வருது போல இருக்க சமீபத்தில், ஏதோ ஒரு தேதி வருது. அந்த தேதி அன்றைக்கி தான் 2 விஜயபாஸ்கர் வந்து சேர போகிறாங்களா. இன்னும் ஏற்கனவே செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து வருவார்கள்னு. இவ்வளோ பேருக்கு இங்கே என்ன இடம் இருக்குது தெரியல, அகாமடேட் எப்படி போனால் போகிறீங்கன்னு தெரியல. அதனால் வந்து அந்த பக்கம் நஷ்டப்படுற கட்சிக்கு உள்ள சிக்கலை விட உள்ளே வந்து சேர்ற இவருக்கு தான் சிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் எடப்பாடி ஜாலியாக இருப்பார். விஜய் மாட்டிக்கிட்டாரா, இவங்க எல்லாரையும் வச்சு மாறாடிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.